பள்ளி சேர்ந்து நான் பொருந்தவே மஞ்சத்தில் மீதிலேதான் போல் ஒளி உள்ள சுந்தரவல்லி மேன்மையுடன் இருவருமா இருக்கும் போது எனக்கு பெரியம்மா என் செவியில் கேட்டதம்மா சுந்தரா அடி வண்ணமுள்ள சுந்தரமே என் தாய் வீட்டில் அடி சுந்தரமே நான் என்ன சொல்லுவேன் இருவரும் உண்டும் தாமரம் தரித்து நித்தனை கூட பஞ்சனையில் இருவரும் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆகாத கனவு கட்டடி அப்பா கேட்கிறியா சுந்தரம் என் தாய் தந்தை மகளுக்கு ஒரு நாளும் பெத்த தாய் தந்தையை நினைத்ததில்லை அம்மா. எத்தனை வருட காலமாக நினைக்காதிருந்தாலும் இன்றைய தினத்திலே உறங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் என் பெத்த தாய் தந்தை நினைக்கபடியாகி விட்டதடி சுந்தரம். அந்த நெருப்பை போட்டு கொளுத்தினா ஒரு உடலாகப்பட்டது எப்படி துடிக்குமோ என் உடலாகப்பட்டது அப்படி துடிக்குது அம்மா.
அது மட்டுமா என் அண்ணன் தம்பி சுந்தரா அண்ணன் தம்பி மகளுக்கு தவதலை நேர்ந்ததோடி அம்மா உன் கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் யாரும் கிடையாது. உன் அண்ணன் தம்பிக்கு அவகேடு வந்துருச்சுன்னு அழுவறியா? ஐயா எனக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பி இல்லாத விட்டாலும் என் சித்தவாய் பார்க்கிறார்கள். 8 மக்களுக்கு என்ன இருந்ததோ சுத்தரம் சுந்தரம் அது நாளை படுக பஞ்சப்பண்ட ஐவராஜாக்களுக்கும் துரியோதனாதிகளுக்கும் விகடகுரோதம் ஏற்பட்டு 12 வருஷம் வனவாசம் ஓராண்டு அக்கியாதவாசம் கழித்து வந்தால் பங்குள்ளபடி நாட்டை குறிப்பேன் என்று கட்டளைத்தான் துரியோதனன். பத்திரத்தில் எழுதி வச்சு அழிஞ்சு போடணும் பாறாங்கல்ல அது சிறமேற்கொண்ட பாண்டவர்கள் 12 வருஷத்தையும் 12 நாளாக கோபாலக்கனுடைய தயவினால் கழித்தார்கள். ஓராண்டு அக்கியாதவாசத்தை கேட்டு துரியோதன நாடு பேர் பாதி நாட்டை கேட்க 18 18 நாள் அமர் நியமித்தார்கள். நேத்தோடு எத்தனை நாள் சண்டை முடிச்சிருச்சு? நேத்தோடு 15 முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு 16 17 இன்னைக்கு யுத்தம் 16 நாள் அமர் முடிஞ்சு போயிடுச்சு. விடிந்தால் 17 அந்த சண்டைக்கும் நமக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அந்த சண்டைக்கும் நமக்கும் சம்மதம் இல்லை என்று நீங்கள் உரைக்கிறீர்கள் ஐயா. ஆனா சொல்றேன் அசரீரோம் உரைத்த வாக்கு அறுவையே சொல்வேன் கேளா. அது நிசமதாய் படிகளத்தில் அது நிகரில்லா வரிசை மாலை. அது வசமுடன் பருப்பார் என்று எனக்கு வன்மையுடன் உரைத்ததோடு அந்த திசையா அந்த தந்தைக்கு என்ன அங்க தீவினை நேர்ந்ததோடு நாளை நடக்கூடிய 14ஆம் நாள் அமரிலே நமக்கு அந்த அமருக்கு சண்டை என்பது கிடையாது. ஆனா நீங்க சொல்றீங்க சம்மதம் இல்லை என்று. ஆனா நான் கனவு கண்ணன் சொல்றியே, எப்படி கனவு அப்படி கேட்கிறியா? அப்பா நாளை நடக்கூடிய ரணகலத்திலே 17ஆம் நாள் அமரிலே என் தாய் வீட்டிலிருந்து எனக்கு சீர் வருவதாகவும் எனக்கு வரிசை மாலை வருவதாகவும் அப்பா இத்தனை காலமாக தாய் வீட்டை மறந்து கணவரை பிரிந்து தன்னந்தனிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நாளை நடக்கூடிய ரணகலத்தில் அந்த படுகளத்தில் வரிசை மாலை வருவதாக கனவு கண்டிருக்கனே.
அப்பா அப்படி வரிசை மேலே வந்திருந்தாலும் பெண்கள் எல்லாம் கூடிக்கொண்டு ஒரு இடத்திற்கு தனியாக அழைத்து சென்று முகம் நிறைய மஞ்சள் பூசுவதாகவும் நெத்தி நிறைய குங்குமிடுவதாகவும் கை நிறைய வளையல் போடுவதாகவும் தலை நிறைய பூச்சுடுவதாகவும் புது சலை உடுத்தம்மா உடுத்தம்மா என்று தொந்தரவு செய்வதாகவும் இப்படிலாம் செய்த பெண்கள் சுந்தரம் அப்பா இப்படி எல்லாம் செய்த பெண்கள் என தனியாக குளக்கரைக்கு அழைத்து சென்று என் முகத்தில் இருக்கக்கூடிய மஞ்சளை கரைத்தார்கள் அப்பா குங்குமத்தை கலைத்தார்கள் தலையில் இருக்கக்கூடிய புஷ்பத்தை எடுத்தார்கள் கையில் இருக்கக்கூடிய கங்கணத்தை உடைத்தார்கள் காலில் அடிக்கக்கூடிய மெட்டியை கழித்தினார்கள் இதையெல்லாம் செய்திருந்தாலும் நான் அணிந்திருக்கக்கூடிய மாங்கலத்தை கழித்தினார்கள் அப்பா அப்பா அந்த ரணகலத்திற்கு நமக்கு சம்மதம் இல்லை என்று உரைக்கிறீர்கள் இப்படி எல்லாம் கனவு கண்டிருக்கோம் யாருக்கு என்ன வகையேடு வருமோ கனவு கண்டல எப்படி கனவு கண்டதுன்னா இப்ப கல்யாணம் ஆச்சு ஆவலையா எனக்கு திருமணம் நடந்துச்சு ஆமா மாலையிட்ட மங்கையர் கனவு கண்டால் மாமியார் வீட்டு சேரும் மாலையிடாத மங்கையர் கனவு கண்டால் தாய் வீட்டை சேரும் ஆமா எந்த ஜாமம் கண்ட தாய் வீட்டுக்கு ஓஹோ ஒரு இரவு என்பது 4 ஜாமம் ஆமா இந்த 4 ஜாமத்துல நீ எந்த ஜாமத்துல கனவு கண்ட ஆமா அப்பா 4 ஜாமத்திலே ஆமா விடிய காலையில 3வது ஜாமத்தில் கனவு கண்டிருக்கிறேன் அப்போ தாய் வீட்டுக்கு இந்த பாரு ஏமா 3வது ஜாமத்துல அம்மா ராணி அம்மா கனவு கண்டுக்கிறாங்க இந்த 3வது ஜாமத்துல கனவு கண்டா என்ன நடக்கும் மாமியார் வீட்டு தான் சேரும் எந்த கனவு கண்டாலும் அவங்க தான் போய் சேரும் தாய் வீட்டுக்கு எந்த குறையும் வராது சொல்லுமா எனக்கு திருமணம் ஆகிவிட்டது ஒரு குழந்தை இருக்கிறது உனக்கு தெரியும் ஆமா அது தெரியும் ஏன் கேக்குறேன் நானா தெரியாதுங்கறேன் உனக்கு ஒண்ணுமே தெரியாதுடா ஏமா 3வது ஜாமத்துல கனவு கண்டா தாய் வீட்டுக்கு எந்த குறையும் வராது மாமியார் வீட்டுக்கு தான் சேரும் அது நேரம் தான் நடந்து போய் போகுது நமக்கு அதுக்கு என்னடா சம்பந்தம் கனவுல கண்ட பணம் செலவுக்கு உதவாது கனவுல காணத்தான் முடியும் பணத்தை கையில எடுத்து செலவு பண்ண முடியாது செலவு பண்ண முடியாது ஏட்டுல எழுத வச்ச சொரக்கா கூட்டுக்கு உதவாது எடுத்து சமைக்க முடியுமா முடியாது அதனால தாய் வீட்டுக்கு எந்த ஆபத்து பரவாயில்ல நான் மாலையிட்ட இடத்துல எப்படி நடந்தா எனக்கு என்ன கிடைக்கும் நான் வாழ மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டேன் நடப்பது நாராயணன் செயல் வருவது வழியில் நிற்பது கிடையாது எது நடந்தாலும் உறக்கம் கெட்டு விட்டு வா உறங்கலாம் மகாராஜா வரும்படி உத்தரவு கர்ண மகாராஜா வரும்படி உத்தரவு புறப்படும் பார்க்கலாம் நீ சார்போடு போனா சுந்தரம் தோழியே நானும் 17ஆம் போர்க்காலத்திலே சரி போக வேண்டும் ஆகையால் என் மனைவியிடம் உன்னுடைய ராணி அம்மாயிடம் கைத்தாம்பலம் நான் கேட்டதாக சொல்ல வேண்டும் அதனால உங்களை அழைத்தேன் நீங்க போய் ராணியிடம் சொல்ல வேண்டும் அப்படியே ஆகட்டும் மகாராணி அம்மா சுந்தரம் ஏதோ இப்போ நேரம் அழுது கொண்டிருந்தேன் இப்ப உன் முகம் சந்தோஷமா இருக்கு என்ன காரணம் சொல்றேன் என்னடா இன்னும் 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்க நாங்க 2 பேரும் இல்லமா சந்தோஷமா இருக்கீங்க ஏதோ சந்தோஷம் ஏக மாட்டேங்குது அடி சுந்தரம் அம்மா என்ன காரணம் அப்படியே ஆகட்டும் சொல்றேம்மா அப்படியே அடிச்சு அடி யார் அடியும் வந்து புரிய வண்ணம் இல்லாமல்
சொல்லலாமா? அவன் எங்க வந்தாலும் அடி பகலும் மழை தண்ணீர் பாவையாரை பேசலாகுமோ? அடி பகலும் மழை தண்ணீர் பாவையாரை அவன் எப்போ ஏழான ஜாதிக்கெல்லாம் கீழான ஜாதி. நாலாவது வந்தாலும் மொத்த பேரும் சாப்பிட்றான் இன்னைக்கு கூடாத போட்டு ஏய், ஏழான ஜாதிக்கெல்லாம் கீழான ஜாதி. ரதையின் ராதையினால் வளர்க்கப்பட்டவன். அவனோ பெத்த தாய் தந்தை இருந்தாருன்னு தெரியாது. அவன் வந்தான்னு வந்து சொல்ற அடிவான குலத்துக்கெல்லாம் ஈனந்தான் தேர்ப்பாகந்தான். அவர் அழைத்து வர சொன்னார் என்று அழுவையே சொல்ல வந்தார். கோடி செல்வதுதான் முறைதான் எப்பொழுது அவன் ஏழான ஜாதிக்கெல்லாம் கீழான ஜாதி, எத்த தாய் தந்தா இன்னாரும் தெரியாது. அவன் வந்தான் எப்ப நீ சொன்னியோ, இனிமேல் என்னுடைய அரண்மனை உங்களுக்கு இடம் கிடையாது. ஒரே ஒரு கொஞ்சம் பின்னாடி இந்த நாட்டுடைய எல்லை எங்க இருக்கோ அங்க போய் பொழைச்சிங்க. இனிமேல் அந்த ஆள் பேச்சு எடுத்ததால அவன் பேச்சு எடுத்தாலும் அரண்மனை உங்களுக்கு இடம் கிடையாது. கிளம்பு கிளம்பு போ போடி. நீயாவது மித கட்ட கட்டிடா மாதிரி முன்னாவது கட்டு மகாராஜா.
வரமாட்டான்னு உங்கள்கிட்ட சொல்லி அனுப்பிச்சேன். சரி அவன் வரலன்னா பரவாயில்ல, நானே அவனோட வாதாடுறேன். என்ன இப்ப கட்ட அவுத்துணுமா? நானும் பத்ராதி சத்திர குலத்தில் பிறந்தவன். ஆமா, தாயாதியால் சண்டைக்கு செல்ல போகிறேன். உடையவாள் காண்பித்தால் அவள் வந்து விடுவாள். உன்னுடைய கைத்தாமலும் தர வேண்டும். அப்படியாகட்டும் என்று உன்னுடைய மகானிடம் சொல்ல வேண்டும். அந்த நாய் குரல் இங்க கேக்குற மாதிரி இருக்குது. வாயாடாத சுத்தரா, இந்த நாட்டை விட்டு போக சொல்லி உன்னை கட்டி அனுப்பினேன். மறுபடியும் எதுக்கு இங்க வந்தீங்க? எதுக்கு வந்து சொல்லு. அந்த ஆளு பேரை சொல்லக்கூடாது. இப்பதான் எப்படி எப்படி தாயாது என்ற பட்சத்தை நீக்கி அவனோ ஏழான ஜாதிக்கு கீழான ஜாதி. தம் தம்பிமாரோடு அமருக்கு போறாரா? ஆமா. வேற என்ன சொன்னாரு? அதனால் அவருடைய உடைவாளை கொடுத்திருக்கிறாரு. இத பார்த்தால் அம்மா இதுல ஏதோ ஒரு மர்மம் அடங்கி இருக்கு. ஆமா, இத போய் கேட்டு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா அவங்க இருந்தா கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது. கட்டு அவுத்துறேன்.
அப்புறம் திருப்பி போய்க்கிறதா அவங்க திருப்பி பள்ளி போய் கிடக்குற நேரமா தன்னுடைய தாயாரியோடு அமர்க்க போறேன் தன்னுடைய தம்பிமாரோடு அமர்க்கு போற சொல்றார் இவரோ பிறந்தவர் ஏழான ஜாதிக்கெல்லாம் கீழான ஜாதி இவருக்கு எப்படி தம்பிமார் பஞ்சப்பாண்டவருக்கு எப்படி பங்காளி அத போய் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் போலாமா அடி வரணும் போய் ஏதோ மர்மம் அடங்கியிருக்கிறது. இதை கேட்டு தெரியாத இத்தனை காலமாக வாழ்ந்து விட்டோம். அதுதான் கடலூர் பக்கம் தேவனாம்பட்ட ராஜகோபால் நாடக பேராசிரியர் இந்த வரியில ஒரு 2 வரி நல்லா போட்டிருப்பார். அவர் யார்? இப்ப அதை கேட்கறதுக்கு நம்மளுக்கு எப்படி இருக்கு? அதிசயமா இருக்கு. அது என்னங்க அதிசயமோ என்ன ஒரு அதிசயமா இருக்கு. இவ்வளவு நாட்கள் இல்லாத ஒரு அதிசயமா தான் நம்மளுக்கு தெரிஞ்சு. அவர் யாருக்கு? அடிப்பண்ணக கொடியோ பங்காளி என்ற விதமறியேன். எப்படி இவருக்கு பங்காளி அதை கேட்கணும். அதனால இன்னும் ஒரே ஒரு விண்ணப்பம். எப்படின்னா, அடிமலையோ தரித்த பின்னால் மன்னவர் முகத்தை யானோ நான் சாலவோ கண்டதில்லை தையலை என் மொழியை கேளா. அடிவேளை போல் விளையும் மாது திரையில் நன்றா
அடிசீலம்மா போட வேண்டும் செப்புவேன் எனது தாதி. இவங்க வந்து 11 வருஷம் வச்சு நீங்க ஆடுறீங்க, நாங்க வந்து 16 ஆண்டுகால் வச்சு ஆடுவோம். 16 ஆண்டுகால் ஆகிவிட்டது. ஏன்னா ஒவ்வொரு வாத்தியாரு 11 வருஷம் எழுதியிருக்காங்க. ஏன்னா 5 வாத்தியார் அந்த நாடகத்தை எழுதியிருக்காங்க. திருமணம் நடந்து 16 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தது கிடையாது. திடீரென்று பார்த்தால் பெருமை சொல்லுவாங்க, முரண்பாடு ஏற்படணும். சும்மா சுருக்கமா சொல்ல முறைப்பாடு அடிச்சிருவாங்க. அதனால அவர் செத்தாலும் கொல்லி வைக்கிறதுக்கு என் மகன் விஸ்வேகர் ஒரு ஆள் தான் இருக்கான். நான் செத்தாலும் கொல்லி வைக்கிறதுக்கு என் பையன் தான் இருக்கான். திடீரென்று பார்த்தால் முரண்பாடு ஏற்படுவோம். அதனால வெண் திரை வளர்த்தினால் திரையின் மரவாக நின்று பேசினால் எப்படி பஞ்ச பாண்டவருக்கு பங்காளி, இவர் எப்படி அவருக்கு அண்ணன், புட்டு புட்டு வச்சே என் வடைய தரன்னு சொல்லு. பார்த்து சொல்லுவேன். அதாவது வந்து 16 வருஷம் ஆகுதான். அதாவது வந்து வளர்த்து வெளியே நின்று எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. வாதாட வேண்டாம். சரி, அப்படியே ஆகட்டும். பெண்ணே ஒரு நாளைக்கு அவங்க அம்மாவோட துண்டு நீட்டினா பாரு, 8 போட்டு பேசிய அவன் நம்ம என்ன வேற அம்மா பக்கமே திரும்ப விட மாட்டாங்க. அவனுடைய அருமை பெருமை தெரியும். கீழான ஜாதி ரதியின் ராதையினால் வளர்க்கப்பட்டவன் சூத புங்கவன் ஆச்சாரி கம்பாளன் சத்திரி விட்டு பொன்னடி அங்க சொல்லிடி. சத்திரி விட்டு பொண்ணுன்னா வந்து சாலி கட்டத வந்துட்டா
ஆகையால் நான் யாருக்கு தானே தெரியணும் சொல்றேன். அப்படியே கதிரவன் உதயம் சாம்பார் ஊத்தாத அப்படியே எடுத்துருவோம். சாம்பார் ஊத்தாத தனியா கண்ணத்துல எடுத்து வடை எடுத்துக்கிட்டு ஒரு குழம்பு ரசம் எல்லாம் தனித்தனியா படுகளத்திலே நான் மாண்டால் என் சிரமாக பட்டது அருந்து துண்டு துண்டாக வீழ்ந்தால் அப்போ ஒடியாந்து என் அத்தா என்னை பாருங்கள் என்ற நான் வந்து உன்னை பார்க்க போறேன். அந்த ஆளுக்கு பின்னாடி ஒரு பேச்சு. அந்த ஆளு ரணகலத்து செத்து கலந்தாலும் என் பீச கால அங்க போவான். எந்த கால வைக்க மாட்டேன். நான் சத்திரி விட்டு போனேன். அதுதான் நம்ம நான் சாப்பிட தந்தா போதும். சுந்தரத்தாரி நிம்மதியா தூங்கி இருந்தேன். நீ பண்ண ஒரு வேலை. இவர் என்ன சொல்லுங்கிறாரு? பஞ்சபாண்டவருக்கு எப்படி பங்காளின்னு தான் உன்னை கேட்டேன். உன்னை வேற கதை நான் கேட்கல. பஞ்சபாண்டவருக்கு பங்காளி என்று சொன்னா விடை தருவேன். இல்லைன்னா போயினே வந்துருவோம். கேளு போ மகாராஜா. டேய் சுந்தரத்தாதி அடியாவின் பால்ல முகத்தை காட்டணுமா? அதான் முரண்பாடு அடிக்கல. அடிமேவியே முரத்தின் ரூபம் இந்த பாவியோ பிறந்து கொண்ட இந்த வையக மொழிகிட்டாலும் எனக்கு ஒரு தீவினை வந்த போதும் குலம் தெரியாம பேசுவேனும். சொல்லக்கூடிய பசுமாட்டை கொண்டு வந்து அந்த பாலை கறந்து காய வைத்து புறையிட்டால் தயிராக்கி, தயிரை வெண்ணெயாக்கி, வெண்ணெய் எடுத்து நெய் காசுவாங்க. நெய் காசுனா நெய்யில முகம் பார்த்தா தெரியுமா,
இல்ல பால்ல முகம் பார்த்தா தெரியுமா? பால்ல ரவர் எட்டி பார்த்தா தெரியுமா? தெரியாது. அந்த பாலை காய வைத்து புறையிட்டு நெய் காசினால் அந்த நெய்யில பார்த்தா முகம் தெரியும். அதுதான் அது கடலூர் பக்கம் தேவனாம்பட்டினம் ராஜகோபால் நாடக பேராசிரியர் இந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு செய்யுள் ஒண்ணு போட்டிருக்காரு. எப்படி பாசிதான் மூடி இருக்கும் பரிசுத்தமான நீரில் தேசூரன் முகத்தை பார்த்தால் தெளிவாக தெரியும் போதா பாசி பழிகின்ற இப்ப ஒரு குளம் இருக்கு இல்ல ஒரு கிணறோ இருக்கு. அந்த கிணத்துல பாசி மூடி இருக்கும். அந்த பாசில எப்படி எட்டி பார்த்தா முகம் தெரியுமா? தெரியாது. எப்படி பார்த்தா தெரியும்? அந்த விலகிட்டு தண்ணியில எட்டி பார்த்தா தெரியும். அது ஒரு பக்கம். கண்ணாடி பாக்குறோம். கண்ணாடி நேரா பார்த்தா முகம் தெரியும். அட்டு திருப்பி பார்த்தா தெரியுமா? தெரியாது. இவர் சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கு? பால்ல முகம் பார்ப்பது போலவும் பாசில முகம் பார்ப்பது போலவும் அட்டலை முகம் பார்ப்பது போல இருக்கு. எப்படி தெரியுமா சொல்லணும்? நெய்யில முகம் பார்ப்பது போல், எப்படி தண்ணில முகம் பார்ப்பதை போல் கண்ணாடியில முகத்தை பார்த்தா எப்படி தெளிவா தெரியுமா? தெளிவா சொன்னா விடைத்தரன்னு சொல்லு. கேட்கலாம் கேள்வி. அல்லது ராஜமன்னா சுந்தரம் தோழிய உன் குலம் என் குலம் கோத்திரம் என்னன்னு உன் கோத்திரம் நீ என்ன ஜாதி யாரு என்ன ஊரு எப்படி பிறந்த எப்படி தெளிவாக சொல்லாதான் அம்மா வந்து ராணி அம்மா என்ன சொல்றாங்கன்னா ஒரு பசுவின் பாலை கறந்து முகம் பார்த்தா தெரியுமா? அதை காசி குறையிட்டு மறுநாள் அதை கடைஞ்சி வெண்ணையாக எடுத்து வெண்ணெய் எடுத்து உருகினால் அதில் முகம் பார்த்தால் தெரியும். அதுல பார்த்தா மட்டும்தான் தெரியும். நீங்க சொல்றது பார்த்தா பாலை கறந்து முகம் பாக்குற மாதிரியே இருக்குது. அதனால வெண்ணையில் முகம் பார்த்து எப்படி பிறந்து எப்படி வளர்ந்தீங்க விளக்கமா சொன்னா அம்மா சொன்னாதான் தாம்பரம் கொடுப்பாங்க. சொல்றேன் எந்த குலத்தையும் சொன்னது பெண்ணே அடி பெண்ணே சொல்றேன் அடி விந்தையாய் உந்தன் மனது பாடி என் பெண்ணே அடி பெண்ணே நான் யாருமே தெரிஞ்சா என் கால வந்து பார்த்து அப்புறம் நான் என்ன பண்ணிட்டோம் எட்டு வரைக்குமா இல்ல கைட்ட சொல்லட்டுமா இல்ல 3 நாள் இந்த விட எரி சொல்லட்டுமா வச்சா நல்லா ஹலோ ஹலோ சுந்தர கோயே உத்தம தேவிக்கு புத்திய நான் கொடுத்தேன் பொண்ணு பையன் அது இவர் என்ன பாட்டு பாடினாரு? இப்ப
அதேரா குந்தமாதேவிக்கு முந்தி பிறந்தண்டி. குந்தமாதேவிக்கு முந்தி பிறந்தா இவர் அண்ணன். பஞ்ச பாண்டவருக்கு தாய் மாமன். பஞ்ச பாண்டவருக்கு தாய் மாமன். குந்தமாதேவிக்கு அண்ணன். இவர் எப்படி பங்காளி? குமரி வயிற்றில் பிறந்த ஒரு பொன் குழந்தை அனுப்பு. பெட்டி வருவதை கண்டுமே பெண்ணு குமரியின் வயிற்றில் பிறந்தவடின்னு பாட்டு பாடுறாரு. அதுக்கு என்ன விளக்கு கேட்டியடி? அதை மட்டும் கேக்குறேன். குமரின்னு சொன்னா 3 வயசுல இருந்து 5 வயசு இருக்கிற பெருக்கு குழந்தை. ஒரு பெண்ணுக்கு 7 பருவம். அறுவை தருவை மங்கை மடந்தை பேதை பெருமை. 4ஆம் பருவம் என்று சொல்லக்கூடிய மடந்தை பருவத்தை அடைந்தாதான் ஒரு குழந்தை பிறக்க முடியும் ஒரு பெண். அதனால 3 வயசுல இருந்து 5 வயசு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, ஒரு சின்ன பொண்ணு, வயதுக்கு வராத பெண்ணு குழந்தை பெத்து எடுக்குமா? குழந்தை பெத்து எடுக்காது. ஆனா இவர் சொல்றது குமரி வயசுல பிறந்தவனு சொல்றாரு. அதுக்கு என்ன விளக்கம்? நான் விளக்கமா சொல்றேன். எப்படி கேட்க சொல்லு அம்மாவா. அதாவது குந்தல நாட்டு ஆண்டவருடைய குந்தி போஜ மன்னன் அவருக்கும் கல்யாணமாகி புத்திரபாகம் கிடையாது. அதாவது யாரு? குந்தல நாட்டு ஆண்டவருடைய குந்தி போஜ மன்னனுக்கும் திருமணமாகி புத்திரபாகம் கிடையாது. ஆகையால் சூரசேன மகாராஜன் இருக்கார் பாரு, அவரு சூரசேன மகாராஜனும் குந்தல நாட்டு ஆண்டவருடைய குந்தி போஜ மன்னன் இருவரும் நட்புக்குரியவர்கள். நட்புக்குரியவர் என்றால் குந்தல நாட்டு ஆண்டவர் குந்தி போஜ மன்னனுக்கோ புத்திரபாகம் கிடையாது. சூரசேன மகாராஜனுடைய போய் அடே நண்பா, நீ நானும் எப்படி பயக்கிறோம், எனக்கோ ஒரு குழந்தையை கொடு. அதாவது ஏன்னா குந்தல நாட்டு ஆண்டவருக்கு குந்தி போஜ மணி புள்ள இல்ல பாத்தியா? ஆகையால் உன்னிடம் இருக்கும் ஒரு குழந்தையை என் நாட்டில் வளர்த்து இந்த நாட்டை பார்த்துக் கொள்வேன் என்று சின்னத்திற்கு குழந்தையை பெண் குழந்தையை வாங்கி வந்து குந்தல நாட்டு ஆண்டவரை குந்தி போஜ மன்னன் வளர்த்து வருகிறார். நாலு ஒரு மேனி பொய் ஒரு வண்ணமாக வளர்த்து வருகிறார். வளர்த்து வருகிற தருணத்திலே அந்த வழியாக சூர்வாசகர் வரார். சூர்வாசகர் ஏன் வரார்? குந்தல நாட்டு அந்த குந்தி போஜ மாதிரி எந்த ஒரு நாடும் சேமமா கிடையாது. ஆகையால் அந்த நாட்டிலே சூர்வாசகர் தவப்புரிய வரார். தவம்புரிய வந்த உடனே இப்படியே சில காலம் தவம் பண்ணுறார். எனக்கோ பணிவிட வேலை செய்ய வேண்டும் என்று ஒரு பெண் கேட்டார். சூர்வாசகர் குந்தல நாட்டு குந்தி போஜ மன்னன் என்ன சொல்கிறார்? என்னிடம் இருப்பதோ பெண் குழந்தை. ஆகையால் நான் அதை எப்படி கொடுப்பேன் சொல்றார். இவர் கொடுக்கவில்லை என்றால் சாபத்தை தடுத்து விட என்று சூர்வாசகர் ஒரு அந்த குழந்தையை கொடுக்கிறார். இப்படியே ஒரு நாலு ஒரு மேனி பொய் ஒரு வண்ணமாக அந்த சிவபூஜையை கண்ணும் கட்டும் போது அந்த குழந்தை பார்த்து விடுகிறார். யார்? நம்மளுடைய தாய் குந்தமாதேவியை தூர்வாசகர் அறிகிறார். தூர்வாசகர் நானும் அறிகிறார். என்ன அறிகிறார்? குந்தமாதேவிக்கோ திருமணமாகி புத்திரமாக கிடையாது என்று குழந்தையாகி குந்தமாதேவிக்கு கிடையாது என்று தூர்வாசகர் அவர் நாட்டால் அறிகிறார். அறிந்த உடனே தூர்வாசகர் கேட்கிறார் குந்தமாதேவிட்ட, உனக்கு என்ன வேண்டும் என்று. நானும் சின்ன சிறு குழந்தை, உங்களிடம் என்ன கேட்பது என்று சாமி சொல்கிறார். யார்? தூர்வாசகர் குந்தமாதேவிட்ட. உங்களோட இருப்பது நீங்க என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன் சின்ன சிறு குழந்தை சொல்கிறார். சொன்ன உடனே 5 மந்திரத்தை சொல்கிறார். அந்த 5 மந்திரத்தை சொன்ன உடனே அவரை கிரகம் தெரிவிக்கிறார். குந்தமாதேவியும் சின்ன சிறு குழந்தையாக நதிக்கரையிலே போய் தண்ணி எடுத்துக்கொண்டு வரைகிற பொழுது சூர்வாசனுடைய மந்திரம் இதை நம்ம உச்சரிக்கலாம் என்று உச்சரித்தார். யார்? குந்தமாதேவி. சின்னஞ்சிறு குழந்தை குந்தமாதேவி உச்சரித்த உடனே சூரிய பகவானோ அந்த கங்கை கரையிலே என்னை அழைத்த காரணமே அப்படி என்று குந்தமாதேவியிடம் கேட்டார். சூரிய பகவான் சூர்வாசன் கொடுத்த மந்திரம் நீங்கள் அழைத்ததாக நான் வந்தேன். என்னன்னு கேட்க நான் உங்களை சேர வேண்டும் என்று சூரிய பகவான் சொல்கிறார். சின்னஞ்சிறு வயதிலே பண்ண தவறால் சூரிய பகவானும் குந்தமாதேவி எத்தனை வயசு? 5 வயசு குழந்தை
நானும் சின்ன சிறு குழந்தையாக இருக்கும்போது என்னிடம் எப்படி சேர்வாய் என்று கேட்கிறாய் குந்தம்மா தேவி சூரிய பகவானை பார்த்து. அதுக்கு சூரிய பகவான் என்ன செய்கிறார்? ஓரிரு ஜலத்தை எடுத்து அந்த குழந்தை மேலே விட்டார். மங்கை பருவம் வந்து பருவமாகி விட்டார். மயிலர் பருவத்திலிருந்து மங்கை பருவம் அடைந்து விட்டார். அப்படி இப்ப நான் உன்னை சேர்கிறேன் என்று சூரிய பகவான் சொல்கிறார். இது பகலாக இருக்கிறது. இது ஊர்வலம் என்ன பேசும்? ஊர்வலம் என்ன பேசும்? ஒரு ராணி நான் இந்த மாதிரி பண்ணால் என்ன என்ன பேசும் என்று பகலை இருட்டாக்கி விடுகிறார். இருட்டாக்கி உடனே இவங்க இருவரும் ஒன்று சேர்ந்து விடுறார்கள். ஒன்று சேர்ந்த உடனே நல்லா தக என்று ஒரு குழந்தை தெரிகிறது. நானும் பிறந்தேன். பிறந்த உடனே சூரிய பகவானும் ஒரு அடி பின்னாடி எடுத்து வைக்கிறார். என் தாயோ கதறி கதறி அழுகிறார். ஏன் அழுகிறார் என்று சூரிய பகவான கேட்க, நானும் சின்னஞ்சிறு குழந்தையாக வந்தேன். இப்ப என்னுடைய கையிலே ஒரு குழந்தையை கொடுத்து விட்டு போயிருக்கிறேன் சூரிய பகவான் என்று கேட்டார். அவரு என்ன சொன்னார்? பேய் என்ற ஒரு பெட்டியை வர வைத்தார். பெட்டி வருவதை தேர்ப்பாங்க. எப்படி எடுத்து வளர்ந்தால் என்ன அங்கிருந்து எப்படி ஆற்றில் சென்று விட்டா தெரியுமா? பேய் என்ற பெட்டி. அதாவது அதே சூரிய பகவானும் ஏன் அழுகிறாய்? நான் உன்னை பார்த்துக் கொள்கிறேன், உன்னுடைய குழந்தையை நான் பார்த்துக் கொள்வேன் என்று பேய் என்ற பெட்டியை வாங்கி என் தாயிடம் ஒரு முந்தாடியை கீழ்த்து அந்த பேய் என்ற பெட்டியை வைத்து ஆற்றில சென்று விட்டார். அந்த பெட்டியாக எங்க போகிறது? அஸ்தாபுரியை நோக்கி போகிறது. அதாவது அஸ்தாபுரி நோக்கி வருகிறது. இது யார் பாக்குறார்? அது பெட்டி தெரியுமா? அதாவது திருவாட்ட மன்னன் அவருக்கு 2 விழி இல்லை. ஆக அவங்க காலையில யாரு தேரோட்டியும் திருவாட்ட மன்னனும் கங்கை கரைக்கு சென்று காலையில போஜனம் செய்வது வழக்கம். அப்படி வழக்கமாக செய்த உடனே அன்று ஒரு நாள் தேரோட்டி சொல்கிறார், அழுது அரசே, இதோ இந்த நதிக்கரை வழியாக ஒரு பெட்டி வருவது என்று சொல்றார். பெட்டி வருவது என்று தேர்ப்பாகன் அவருடைய திருநாட்டு மன்னர் என்று சொல்கிறார். அதாவது பேராசை பிடித்தவர் திருநாட்டு மன்னன். அவர் என்ன சொல்கிறார் என்றால், பெட்டி எனது, பெட்டிக்குள் எது இருந்தாலும் உள்ளது என்று சொல்கிறார் திருநாட்டு மன்னன். அப்படி சொன்ன உடனே அப்படி அந்த பெட்டி எடுத்து வந்து கரையில் வைத்து இறந்தார். தங்க கவசம் போல் தொழிக்கிறேன் நான், தங்க கவசம் போல் தொழிக்கிறேன் நான். அப்படி அவர் திருநாட்டு மன்னன் என்ன சொல்கிறார் என்றால், அவர் தேர்வட்டிக்கோ அவர் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லை. ஆகையால் திருநாட்டு மன்னன் என்ன சொல்கிறார் என்றால், இந்த குழந்தை எடுத்துக்கொண்டு நீ வளர்த்து கொள்ளுன்னு சொல்லிட்டு திருநாட்டு மன்னன் சொல்கிறார். அப்படி சொன்ன உடனே இப்படியே நாள் ஒரு பொழுது ஒரு 1 வாரம் வளர்த்து வருகிறார். வளர்த்து வருகின்ற பொழுது இன்னொரு இந்த அஸ்தாபுரத்திலே இவ்வளவு நாளாக குழந்தை இல்லாத இருக்கிறது. அஸ்தாபுரியிலே
அஸ்தாபுரத்திலே குழந்தை இல்லாததால் பேரோட்டி ஐயோ, இந்த குழந்தையை எடுத்து சென்றாயே அது என்ன பண்ணி என்று கேட்டார். அதை கேட்ட உடனே திருவாட்டம் பேரோட்டி என்ன சொன்னார், உங்களால் கொடுத்த குழந்தை அது நான் உங்களிடத்திலே தேர்விக்கலாம் என்று அந்த அஸ்தாபுரத்திலே எடுத்து வந்து என்று சொன்னார். சரி, அவனை போய் தூக்கி வர என்று திருவாட்டம் மன்னர் சொல்லவே அவர் போய் எடுத்து வந்தார். எடுத்து வந்து வாய்ப்படியிலே விட்டார். இது இவருக்கோ திருவாட்டம் மன்னனுக்கோ ஒரு சாபம் உள்ளது. என்ன சாபம் என்றால் அவருக்கோ ஒரு பிடி அன்னத்தை எடுத்து உண்ட பிறகு மறுபிடி எல்லாம் புழுவாக மாறிவிடும், களம் புழுவாக மாறிவிடும். நானும் இப்படியே அவருக்கு ஒரு சாபம் இருந்தது, ஒரு துர்வாசுவரால். இது நானும் வாழப்படியிலிருந்து தகர்ந்து அவருடைய அந்த 1000 களம் அதிலே ஒரு களத்தை தோற்றால் மறு களமுறா புழுவாக மாறிவிடும். அதனால் தவந்து அந்த கிண்ணத்தை தொட்டேன். அதனால் எனக்கு களத்து பூ நீக்கிய கர்ணன் என்று பெயர் வைத்தார். என்னுடைய பெயரோ கர்ணமாராஜ். இப்பயாவது செஞ்சு அடி கண்ணி கவனித்தால் பாயும் பருந்து தண்டு அங்கே வண்ணமாய் அங்கே வண்ணமாய் என் தாயாம் பங்கப்பட்டு மாதாவும் பங்கப்பட்டு தெரிஞ்சு கொண்டாயா நான் யாருக்கு போனா நான் என்ன எப்படி இருந்தேன்னு. அம்மா விட்டு போற அம்மா நெண்டுது உங்களுக்கு அப்படியே பார்த்தவன அப்படியே வாங்க சுவாமி பதிமுகம் பாராமல் என்னமோ இருந்தேன் பாடி இதற்கு அவரை நான் ஒப்பிடலாம். செய்த என் பிழையதை பொறுத்தருள்வி. சுவாமி, இது நாள் வரைக்கும் இந்த 16 ஆண்டுகால் நீங்க சத்திரி என்று தெரியாமல் வாழ்ந்து விட்டேன். அதனால் முதல் இந்த நாடுகள் வரை நான் செய்த பிழையெல்லாம் மன்னித்து உன் மனைவியாக என்னை ஏத்துக்குங்க. அதாவது
ஆட்டையை கொட்டிட்டு சொல்ல முடியாது. சொல்லாம சொல்லலாம். நான் பேசி பேசுறேன் நீ. என்ன நான் பேசி பேசுறேன். நீ போடா. நானும் தான் பேசுறேன். நீ முன்னாட்ட வாங்கிட்டு தம்பிக்கிட்ட வாங்கிட்டு சபத்தை முடிக்கணும்னா அவன் ஏதோ தப்புன்னு சொல்லி காலில் விழுந்தா மன்னிச்சு அவன் தான் மனிதன். அந்த மனிதன் நீ ஒரு சத்திர கொண்டு வரணும். அதனால ஒரு மன்னிக்கக்கூடிய குணம் வரணும். ஏதோ அந்த அம்மாவே நம்ம செஞ்சு தவற மன்னிச்சு காலில் விழுந்தாங்க. அதனால அவனை மன்னிச்சு 1000 தான் எங்க வீட்டுக்காரர் இப்போ. ஐயோ சரி வீட்டுக்கார உடனே சேர்த்துட்டேன். என் சம்பளத்தை எப்ப கொடுக்குறா? என்ன சம்பளம்? வேலை செய்யறதுக்கு மானலாம். என்ன நிக்கிச்சு உனக்கு சம்பளம் வேற? போற நல்லா போற நல்லா தின்னு தூங்கி கிடக்கு. தின்னி 10 மணிக்கு சம்பளம் எனக்கு அடுத்து. உனக்கு காவலுக்கு மானலாம். இது நாள் வரைக்கும் என்னுடைய கணவன் நீங்கள் சத்திரியன் தான், பஞ்சபாண்டவருக்கு நீங்க அண்ணன் தான், குந்தமாதேவிக்கு நீங்க முந்தி பிறந்தது எனக்கு தெரியாது போச்சு சுவாமி. என்ன மன்னிச்சிருங்க. நான் எதனா தவறா பேசியிருந்தால் மன்னித்து உன் மனைவியாக ஏத்துங்க. வாங்க 2 பேரும் போய் 2 பேரும் இருவரும் சேர்ந்து வாழலாம். வாங்க மகாராஜா விவசாயத்தை விட்டு 16 விவசாயத்தை கொண்டாட்டி விட்டு கொண்டாடி நான் இப்ப கூட எடுக்கல உனக்கு. மகாராஜா அப்படியே திருமூர்த்தி யாராடி என்னிடம் வந்து வாயாமல் பேசுகிறாய், கையை நீட்டுகிறாய். அன்னைக்கு நீ 7 ஜாதி கீழே ஜாதி தெரிஞ்சு ஒரு பொண்டாட்டி பின்புத்தின்னு சொல்லுவாங்க. பேசல ஆம்பளை வேற நீ சொல்றதான் அப்புறம் பொம்பளை ஒரு பொண்ணு சாந்தி குடும்பம் பண்ண மாட்டேன். எம்மாடி பண்ணுவாங்க. அன்னைக்கு சொல்லிருந்தா அன்னைக்கு ஓட்டல அவதான். நான் ஏன் 16 வருஷமா கொளுத்து வந்துட்டு ஓட்டானே. நான் ஏன் 16 வருஷமா கர்மா ஒரு வருஷம் எவ்வளவு ஊரு பேச்சு கேட்டு ஊருக்கு போயிட்டாங்க. அது ஒரு ஆளை வச்சு பேசணுமா பேசக்கூடாது? 2 பேரும் தப்புக்குது. அதுவும் தெளிவா கேப்ப கேட்டு நீ விளக்கப்ப சொன்ன அன்னைக்கே சொல்லியிருந்தா அவன் போனோம் அப்படியே போயிட்டாங்க. எல்லாம் ஒண்ணா சேர்ந்து வாங்கிக்கலாம். சுவாமி ஐயத்தி வெட்டி அருகில் வைத்து தீபமோ வெளிச்சமுண்டோ கோவத்தை பாவத்தை முன்னூறு பையனுக்கா பாம்பின் பொடியோனுக்கா போயிடுச்சுடாதீங்க அது பாவ நானுதான் அம்மா கிட்ட போன பிற்பாடு எனக்கு அம்மா கிட்ட போன பிற்பாடு தீ வெட்டி அருகில் வைத்தோ தீபமோ வெளிச்சம் உண்டோ ஏன்னு சொன்னா இப்ப திருவண்ணாமலை தீபம் இருக்கு. திருவண்ணாமலை தீபம் ஏத்தனா சுத்தி வட்டா இருக்கக்கூடிய கிராமத்துக்கு எல்லாம் தெரியும். ஒரு அகில் விளக்கு ஏற்றி வச்சா அது யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. ஆனா திருவண்ணாமலை அண்ணாமலை கோபுரத்துல எரிது பாரு தீபம். அந்த மாதிரி பஞ்ச பாண்டவர்
சிமிழ் விளக்கு மாதிரி துரியோதனாதிகள் அவங்களோடு நீ போனா கண்டிப்பா உனக்கு மரணம் நிச்சயிக்கும். அதுதான் ஆபத்தை காக்கும் வந்த ஐவரோடு போய் சேருவோம் வாராய். ஐவரோடு போய் சேர்ந்தலாம். உன்னை அண்ணன் ஏத்துக்குவாங்க, என்ன அண்ணி ஏத்துக்குவாங்க. வாங்க போலாம், துரியோதனை விட்டு போயிடலாம். வாங்க வாங்க போலாம். டைம் என்ன ஆகுது? ஒரு காலத்திலே அந்த கையெல்லாம் வேணாம். ஒண்ணும் இல்ல. இவன் என்ன பண்ண தெரியுமா? இவன் சொல்றது கேளு. நம்ம பேசிக்கலாம். ஒண்ணும் இல்ல. நான் பார்க்க வந்து என் தம்பி துரியோதனும் நானும் சும்மா லைட்டா முன்னாடி போய் பட்டுச்சு. பட தெரியுமா? அப்படியே கீழ்ச்சி இப்படி கராச்சா என் மூஞ்சில. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை என் புள்ளைய ஏனையில போட்டு குளக்கரைக்கு தண்ணீர் எடுப்பதற்காக போயிட்டேன். அப்ப இந்த ஆளு திருட்டுத்தனமா இவரும் துரியோதனும் என் பிள்ளை பாக்குறதுக்கு வந்தாங்க. வந்த உடனே அந்த குழந்தைய தேனா அண்ணனும் அண்ணியும் பிரிஞ்சிருக்காங்க. பிள்ளை பாசத்தை காட்டியாவது ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்க்கலாம். துரியோதன் தான் நல்லவன். மகாபாரதத்துல இருக்கிறதுல துரியோதன் நல்லவன் யாரும் கிடையாது. துரியோதனன் அண்ணியும் அண்ணனையும் சேர்க்கலான்னு சொல்லிட்டு பிள்ளை பாசத்தை காட்டி அந்த பிள்ளை தவர் முத்தம் கொடுக்க போற நேரம் அப்படியே கிடுகிடுன்னு தலைவாசி போட்டு டப்பு போட்டு அந்த கோட்டை அங்கேயே உடச்சேன். நீ ஆமாண்டா ஆமாண்டா சொல்றேன். இன்னும் போட்டு உடைச்ச உடனே இந்த ஆளு நின்னுதா இருப்பாரு. குழந்தை முத்தம் கொடுக்க இவர் யாரா இருந்தாரா? அன்னைக்கு ஏழான ஜாதிக்கு கீழான ஜாதி. நான் சத்திரி விட்டு பொண்ணு அப்படி குழந்தை இப்படி எடுக்கணும் போடணும் பாரு. இந்த முந்தாணி அப்படி லேசா பட்டுச்சு. அதனால எப்ப இந்த ஆள் மேல அந்த முந்தாணி பட்டுச்சோ திருவண்ணாமலை ராஜன் கல்ல காடா துணி எப்படி டர்னு கிழிச்சேன். கிழிச்சு அப்படியே விட்டு மூஞ்சில கட்டாசனேன். சொல்ற கதையே அன்னைக்கு வந்து சொல்லி இருந்தா 16 வருஷமா நான் எதிர்பார்க்கிறேன். அன்னைக்கு சொல்லி இருந்தா நான் பஞ்ச பாண்டவருக்கு அண்ணன் எங்க அம்மா கொந்தமா தேவி நான் சத்தி இருந்தா நீ அன்னைக்கு என்ன ஆயில் எடுத்து வச்சு இன்னைக்கு சொல்றேன். அதெல்லாம் சொல்றேன். அவன் அப்பா பேசி விட்டு ஓடி போட்டான். சொல்லுவேன் சொல்லுங்க. எனக்கு ஒரே ஒரு கைத்தாவளை மட்டும் கொடு. வேற எதுவும் தேவையில்ல. அதோட சுந்தர போய் 6ல போனாலும் சாவு, சாவு 100ல போனாலும் சாவு, 6ல போனாலும் சாவு, 100ல போனாலும் சாவு. யாரு பக்கம் இருந்தாலும் பகவான் உனக்கு விட மாட்டான். சாமி பெண்களுடைய வார்த்தை கேட்காம போனவங்க என்னென்ன ஆச்சாரம் தெரியுமா? சாமி வார்த்தை மரியாமலே பின்னவர் வசனம் கேட்டு அவன் மேல் பானம்
கண் பொறியதனா தகனமானா இன்னுமே சொல்வேன் கேளாய் என் மன்னா பொண்டாட்டி பேச்சு கேட்காத போன ஆளுங்களாம் யாரா தெரியுமா? மன்மதனுடைய மனைவி ரதி தேவி வார்த்தை கேட்காம போனா மன்மதன் அவன் சிவபெருமானாகப்பட்டவர் தபம் செய்து கொண்டிருக்கார். அப்பொழுது தேவர்களாம் ஒன்று கூடி அவருடைய தபத்தை கலைப்பதற்காக போய் தபத்தை கலைத்து பார்க்கிறார்கள். யாரையும் தபத்தை கலைக்க முடியல. அப்பொழுது ஆரோக்கியபுரிய ஆண்டு வர முடியான மன்மதனை அழித்து அப்பொழுது சிவபெருமானுடைய தபத்தை கலைத்து வா அப்படின்னு அனுப்புறாங்க. இந்த அம்மா சொல்றாங்க, போவாதீங்க, சிவபெருமான் மும்மூர்த்தி கடவுள் முதல் மூர்த்தி கடவுள், நீங்க போனீங்கன்னா சத்தியமா அவர் கண்ணை திறந்தாருன்னா நீ செத்துருன்னு சொன்னாங்க. இந்த அம்மா பேச்சு கேட்காத போனாரு. போன உடனே இவர் பானத்தை போட்ட உடனே இப்படி திரும்பி பார்த்தா அந்த கண்ணை திறந்த உடனே அதுதான் கண் போரி அதனால் பட்டு தகனமானார். அவன் எப்படி செத்தானா நீ செத்துருவேன், வேணாம் வாங்க நம்ம போயிடலாங்க, சரி உனக்கு எந்த கதி வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்றேன். இன்னைக்கு நீ யாருக்காக பரிந்து சண்டைக்கு போற? துரியோதனுக்கு. அவன் யாரு? அரவக்கொடியோன். அந்த துரியோதன நீ போனா கண்டிப்பா கிளிய வளர்த்து எப்படி பூனைக்கு இற கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி உனக்கு இற கொடுக்க போறான். என் பேச்சு கேளு, சொல்றது கேளு, வாங்க 2 பேரும் சேர்ந்து வாங்க. என்ன கதை அது? அது கொஞ்சம் விளக்கமா சொல்லு பாக்கலாம். சொல்லட்டுமா? ஆமா. போடு. பாசிக்காய் கையில் அடித்து பண்ணுடன இருவரும்
நானும் என் தம்பி வர சொன்னான்னு என் தம்பி வர சொன்னான்னு ஓ துரியோதன அரசாங்கத்துக்கு வரும்படியாக உத்தரவு. மறுபடியாக உத்தரவு. ஆ, ஆக நான் போனேன். சரி. என் தம்பி மனைவியும் இருந்தா. யாரு? பானுமதி. ஓஹோ, கதை அப்படி போகுது. என்னுடைய என்னுடைய தம்பி மனைவியும் இருந்தாங்க. நான் போய் கேட்டேன். என்னுடைய போனாங்க, வந்தாங்க. தம்பி பொண்டாட்டினால ஒரு மரியாதை. அதாவது தம்பி பண்ணாட்டியா, மகன் தான் பண்ணாட்டியா? எப்படி எப்படி மீதி கதை சொல்லு. அதாவது என்னுடைய தம்பி துரியோதன அரண்மனைக்கு அப்படியே வரணும். சொல்லிருத்தோம். தம்பி பொண்டாட்டினா அப்படியே உண்மை பாசமா உனக்கு. அதாவது அதான் சொல்லுவாங்க, பெண் புத்தி பின் புத்தி அந்த மாதிரி பேசிக்கிறீங்க. சரியா? பொம்பளைனாவே சரி கூட பண்ணிக்கிறோம். தமிழ் தான் கூட பண்ணிக்கிறோம். அதாவது என்னுடைய தம்பி மனைவி அவரும் வேட்டையாடி சென்று துரியோதன மன்னனும் கானகத்துக்கு வேட்டையாடுவதற்காக சென்று விட்டார். ஆக நீங்க கொஞ்ச நேரம் அவர் வர அண்ணன் தான் கானகத்துக்கு போயிட்டாரு. ரெண்டு பேரும் செத்தனாரு பாசிகை தாய விளையாடலான்னு நானும் என்னோட தம்பி மனைவியும் பாசிகை ஆடுறோம். ஓஹோ, பாசிகை தாய் எப்படி எப்படி உட்கார்ந்தீங்க? நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அதான் சொன்னேன். எப்படி உன் புத்தி மாதிரி இல்ல. சரி சொல்ல தெரியுமா? நான் சொல்றேன். அதாவது முன்வாசல் பார்த்தபடியாக நானும் பின்வாசல்படி பார்த்தபடியாக என்னுடைய தம்பி மனைவி பானு உட்கார்ந்தோம். மின்வாயற்படி பார்த்தபடியாக பானுமதி. ஆமா, மின்வாயற்படி பார்த்ததாக நீங்க இருக்கீங்க. ரெண்டு பேரும் இப்படி பின்புறமாக உட்கார்ந்திருக்கிறோம். இப்படி மாறி மாறி நாங்க பாசிக்கு ஆடுறோம். எப்படி ஆடுறோம்? யார் தான் ஜெயிச்சீங்க? யாரும் ஜெயிக்கல. யாருக்கு ஜெயிக்க போகுதுன்னு நான் ஆடினே இருந்தேன். ஆடினே இருந்த பார்த்து என்னுடைய தம்பி வரான்னு என்னுடைய தம்பி மனைவி என் வீட்டுக்கார் வர இப்படி அவர் வரா என்று என் வீட்டுக்கார் வரான்னு என்னுடைய தம்பி மனைவி ஏன் பாரு பானு நான் எட்டி தாவினேன். ஓ, ஜெட்டி நீ சொல்ற மாதிரி கை கிடையாது, நீ சொல்ற மாதிரி இடம் கிடையாது. வேற எப்படி? அதாவது ஆட்டு ஜெயிக்க போகுதுன்னு எங்க ஏந்திரன்னு சொல்லிட்டு ஓ, போய் உட்கார்ந்ததுல இருந்து பானுமதி தான் ஜெயிக்கிறா. ஆமா. நீ ஆட்டம் ஜெயிக்க போற நேரத்துல சகலபாடி வந்துட்டான். என்னோட தம்பி வேட்டையாடி அவர் வரத பார்த்து என்னுடைய தம்பி மணியும் என்னுடைய வீட்டுக்கார வர நேர்ந்த உடனே யார்ட்ட அந்த நேரத்தில் ஜெயிக்க போகுது ஏந்திரன்னு சொல்லிட்டு அங்க ஆட்டத்தை பாடுத்தா ஆடிதான் ஜெயிச்சிருப்பேன். பொம்பளை இப்படி பார்த்து போச்சு நாங்க எங்க ஜெயிச்சிருப்போம். இப்படி ஜெயிக்க போனாங்க எங்க சொல்லிட்டு அவருடைய முத்து மாலையை பிடிச்சேன். மேல கைப்படாத கைத்துல போட்டுக்கிற மணி அரமா மேல கை போட்டு எங்கெங்கெல்லாம் கை பட்டு தெரியலையா? மாட்டுது. அப்படி மேல படாத அரமா இல்லாத மரியாதை அல்லாத மரியாதை அது சொல்ற தங்கம். அதாவது என்னுடைய அதாவது அப்படி அப்படியே என் தம்பி எப்படி அப்படி தெரியுமா? அண்ணா நீயா அது எப்படி மணி ஆச்சுச்சு? நீதான் இப்ப நான் பானுமதி, நீ காரணம் உக்காரு. எப்படி அது மணி ஆச்சு? எப்படி கேள்வி வந்தா பதில் தெரிஞ்சாதான் வருவாங்க. அதாவது இடுப்புல இருந்தா எப்படி எப்படி இப்படி ஏஞ்ச இப்படிதான் ஏஞ்சோனே அப்படி புடிச்சான். ஓ பொங்க போது இவ்வளவு நாள் ஆடும்போது பான்மடியே ஜெயிச்சது. ஆமா. கடைசியில நான் ஜெயிக்க போறேன்ற எனக்கு ஒரு ஆர்வம். அப்படி ஆர்வமா இருக்கும்போது கை எங்க பட்டு தெரியாது. அவருடைய கணவரை பார்த்து அவர் ஏதிரிக்கும் போது என் கையை நான் தாவணும். ஓஹோ, என் கையை தாவணும். அது எதை பட்டு தெரியாது. ஆனா முத்துமானா முத்து மலை ஆரம்பிச்சு. எனக்கு ஒரு சின்ன சண்டை. ரெண்டு பேரும் சுத்தமான ஆசை வரது மாதிரி நான் பார்த்தேன். அது சொல்லு. உன் மனசுலயும் ஒண்ணு இல்ல, அவ மனசுலயும் ஒண்ணு இல்ல. எதுக்கு ஆம்பளை தம்பி சொன்னா
எப்படி நீங்க மனுஷன் ஒண்ணு இல்ல. பானுமதி மனுஷனே ஒண்ணு இல்ல. அதனால ஐயோ, ஆம்பளை வந்துட்டானே என்ன அடி போடணும்னு கேட்குவாங்க. தப்பு பண்ணலாம். நைட்டு பூரா போய் அப்படியே வேட்டையாடி வர்றாரு. அவர் வரும்போது நம்ம ஏஞ்சி நிற்பதுல ஒரு மரியாதை. அந்த மரியாதைக்காக ஏஞ்சி. அதுக்கப்புறம் நிறைய பாட்டுக்கு ஆரம்பிச்சு அவன் நல்லவன் தெரியுமா? எப்படி எப்படி சொல்லு. எப்படி? அதாவது ஏன்னா உன் ஆட்டம் தோற்க கூடாது. நீ ஏன் எழுந்துறா? உட்காரு நீ. இப்ப துரியோதனை பார்த்ததும் பானுமதி தன் கணவன் வருகின்றான இருந்து எழுந்துச்சா. ஆமா. எழுந்த உடனே இப்படி கழுத்துல இருக்கக்கூடிய முத்து மாலை அறந்து மணி பூரா சதுரி போயிடுச்சு. அப்ப துரியோதனை பாக்குறான். மனசுல வந்து ஐயோ அங்க என்ன மனசுல நம்ம மனைவிய ஏதோ பண்ணிட்டான்னு தெரிஞ்சாதான் கை கால் பதறும். இல்லன்னா கை கால் பதறாது. ஆனா துரியோதனை நல்லவன். அண்ணா பானுமதி அண்ணா ஜெயிக்க போறார், நீ உக்காந்து அண்ணனோட பாசிக்கு ஆடு அப்படின்னு அந்த மணி பூரா பொறுக்கி கோக்கறாமா. சின்ன துளையில அந்த சின்ன நூல் நொழிமா, மனசுல பதட்டம் தான் நொழிமா. மனைவியா சந்தேகம் கிடையாது, அண்ணன் மேல சந்தேகம் கிடையாது. அதனால ஒரு மணியா எடுத்து ஒரு மணியா எடுத்து கோத்தான். ஆமா அப்படி வாட்ட ஜெயிக்க போகுது. பகடை ஆடு என்றால் பகடை போடு என்றால் நிலம் பாரு. உன்ன மாதிரி கெட்டன முட்டு முடியாம நம்ம மாதிரி ஆளு வாழ முடியாது. கம்னரு நான் கெட்டன முட்டு. இப்ப இந்த இரவு நேரத்துல இப்ப நீங்க இது என்ன நேரம்? இரவு நேரம். இரவு நேரம். நீங்க இரவில் பிரியோ பொண்ணு சண்டைக்கு போய் நீ என்ன பலன் காண போறாதனால ஒரு பலனுமே கிடையாது. நாட்டு ஆள போறவன் அவன் நீ போய் செத்துட்டா அவன் நாட்டு ஆள போறான். அதனால நம்மளுக்கு வரக்கூடிய பலன் என்ன? அதனால தான் சொல்றது கேளுங்க. எதுக்கு வீணா சண்டை வாங்கி பாக்குற பொங்கல கேவலமா Hey!
போகணும்னா பணம் இல்லாம எனக்கு கைவிடு பெண்ணு. சரி நான் போறேன். நீ எதை சொன்னாலும் நான் நிக்க போறது கிடையாது. நான் குருஷேத்திர பூமி போறேன்னு சொல்றீங்க. ஆமா தெரியுமா? இத்தனை நாள் காலமாக நீங்க கணவர் தான், நீங்க சத்திரின் தான் தெரியாத வாழ்ந்துட்டேன். ஆனா இப்ப இருவரும் சேர்ந்துட்டோம். இப்ப நான் எப்படி நிக்கிறேன்? ஐயப்பட்ட மரம் போல் என்னை மரம் போல் உங்களை நம்பி வந்து நான் தெருவில் நிக்கிறேன் சுவாமி. என்னை விட்டுட்டு போனா சுவாமி ஐயா எனக்கு ஒரு தன்னந்தனிமையாக வாழ்ந்துவிட்டு இன்றைக்கு நீங்கள் என் கணவர் என்று தெரிந்து நீங்க குருஷேத்திர பூமியில போய் வெற்றியோடு திரும்பி வந்துட்டா என்னோடு வாழ்வீர்கள். ஆனா விதி பலன் அந்த அர்ஜுனன் கை பானம் பட்டு நீங்கள் குருஷேத்திர பூமியில் இருந்து விட்டால் எனக்கு ஆதரவு யாரு சுவாமி? சுவாமி இப்ப உனக்கும் எனக்கும் திருமணம் நடந்து 16 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தது கிடையாது. இன்னைக்குதான் இருவரும் சந்தித்து இருக்கிறோம். அதனால ஒரே ஒரு விண்ணப்பம் என்னன்னு சொன்னா, ஒரு கணவன் மனைவி திருமணத்தை செய்துட்டா அவன் கூத்தியக்காரனா இருக்கட்டும், குடிகாரனா இருக்கட்டும், நொண்டியா இருக்கட்டும், உடம்பா இருக்கட்டும், பெண்ணின் இந்த உலகத்துல பிறந்து ஒரு கணவனை திருமணம் செய்துட்டா 3 வேளையில ஒரு வேளை சாப்பாடு கட்டின ஆம்பியாருக்கு போடணும். அப்படி போட்ட தவறினால் அந்த பெண் செத்த சொர்க்கமே கிடையாது. அதனால ஏன்னா சொல்லு அதுக்குன்னா கட்டின கணவனுக்கு 3 வேளை அவன் எப்பேற்பட்ட குடும்பக்காரனா கூட இருக்கட்டும், ஒரு ஆமா குடிகாரனா இருக்கட்டும், கொலைகாரனா இருக்கட்டும், திருடனா இருக்கட்டும், ஒண்டியா இருக்கட்டும், ஒடியா இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் 3 வேளையில ஒரு வேளை சாப்பாடாவது அந்த பொம்பளை அந்த கணவருக்கு போடணும்னு சொன்னா உண்மையா செத்தா சொர்க்கம் கிடையாது. மகாபாரதம் உண்டு, இது செத்தா சொர்க்கம் கிடையாது. அதனால உனக்கும் எனக்கும் திருமணம் நடந்து 16 ஆண்டுகள் ஆகிவிட்டது. என் கரத்தால் நீங்கள் இது வரைக்கும் அன்னம் புசித்தது கிடையாது. ஒருவேளை போறீங்க, போய் வந்துட்டா நிறந்தோடு என்னோடு இருப்பீங்க. ஆனா வர தவறினா ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டு நான் செத்தா. அதனால போறீங்க, என் கரத்தால் உங்களுக்கு சாப்பாடு போற சாப்பிட்டு போங்க. என்ன டைம் செய்ய சொன்னாப்ல? சாப்பிடுறதுக்கு முன்பாக அது 6 மணிக்கு ஆயிடுச்சு. சாப்பாடு செய்ய சூரிய பகவானிடம் தோத்திரம் செய்யுங்க. ஆகட்டும், சீக்கிரம் வாங்க போய். யாரு அலேங்கரா அவ்வளவுதானே. சந்திரன் சேமரா
தெரியாதுப்பா. சாமி நாடவாளத்தை முடித்து விட்டு வந்துட்டீங்களா? சரி அமருங்கள். நீ ஆம்பூர் வாயா. வாங்க வாங்க இந்த 16 ஆண்டு காலமாக என்னுடைய கையினால் உனக்கு அன்னம் இட்டது கிடையாது. அதனால் என்ற தினத்தில் உன் மனைவி ஆகிய பொன்னுருவிக்கு அன்னம் இடுகின்றேன், சாப்பிடுங்கள் சுவாமி. அம்மா தான் கலைங்க வந்த குமரன் வந்த நேரமா அம்மா கலைங்கிறாங்க. அப்புறம் அப்படி போய் ஒரு பக்கமா பையனை பார்த்தாலும் சின்ன பொண்ணுக்கு மனசு மாறுமாறு உன நினைச்சா எங்கன்னா போக போலாமாம்மா உன அப்படியே காலில் விழுந்து சரணா கதை அடிக்கலாம். என்ன நாட்டினா போகலாம் புள்ள அம்மா அறிவு ஆச்சாரத்தோட பேசலாம். புள்ள கிடைக்கிறது பெரிய விஷயம். ஒரே பையன் தான், 2 பொண்ணு கிடைக்கிறாங்க. இல்ல இன்னொரு தங்கச்சி ஒன்று தான் கடிக்குதான். இன்னொரு பாப்பாக்குது பங்கறான். இன்னும் 2 பேர் பொண்ணாட 2 பேர் ஒரு தங்கச்சி தான் கடிக்குது. அப்பனா நான் பார்த்துருக்கேன். நாங்கள் நம்மளாச்சு பார்த்து அவர் வண்டி ஓட்டுறாங்க. ராடி 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 ஓட்டுறாங்க. மனைவியாகிய பொன்னுருவியை தன்னந்தனிமையாக விட்டுவிட்டு செல்லுகிறேன். நீங்க போய் குருசேத்திரம் சென்று பெற்றோடு திரும்பி வந்தால் உன்னோடு நான் வாழ்வேன். ஆனால் அந்த குருசேத்திர பூமியில் நீங்கள் இருந்து விட்டால் இந்த பொன்னுருவிக்கு நான் எப்படி சுவாமி வாழ்வேன்? எனக்கு ஆதரவு யாரும் இல்லை சுவாமி. எனக்கு ஒரு ஆதரவு சொல்லிவிட்டு போங்கள் சுவாமி. சுவாமி
ஆமாங்க. அந்த ஆயனுடைய விதியால் எப்படி இருக்குன்னு தெரியாத பெண்ணு சுவாமி நீங்கள் பட்ட மரம் போல் என்னை சுவாமி நட்ட போல் என்ன தவிக்க விட்டுட்டு போறீங்களே. நீங்க போய் திரும்பி வந்தாச்சு சுவாமி. நீங்க போய் திரும்பி வந்தாச்சு இல்லனா இனிமேல் நான் எப்படி சுவாமி வாழ்வே சுவாமி. போயிட போறேன் முக்கியமான சுவாமி சுவாமி வேலை நான் ரணகல பூவில மாண்டா பெண்ணே சுவாமி. அந்த அத்திநகர் போக வேண்டாம். ஒரு கால் நான் நகரத்தில் மாண்டால் அத்திநகர் போக வேண்டாம் என்று சொல்றீங்களே, அதுக்கு என்ன காரணம் சுவாமி? பஞ்ச பாண்டவர்களோ இடம் சென்று ரணகலத்தில் ஒரு கால் நான் மாண்டு விட்டால் அத்திநகருக்கு போக வேண்டாம் என்று சொல்லக்கூடிய காரணம் என்ன? காரணம் ஏனென்றால் துரியோதனோ என் மேல் வைத்த பாசத்தால் என் தம்பி இறந்து விட்டான் என்று உன்னை ஏதாவது செய்து விடுவான். ஐயோ சுவாமி. ஆகையால் என் தம்பிமார்கள் பஞ்ச பாண்டவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை. உன்னை அண்ணி என்று சுவாமி உங்களை நல்லபடியாக வைத்து வழி நடத்துவார். இனி ஒரு கால வரைக்கும் ஆமா கர்ணாபிஷேகன் இழுவான குலத்தில் பிறந்தவன் தான் தெரியும் பஞ்ச பாண்டவருக்கு. நீங்க அண்ணனும் தெரிஞ்சாதானே என் அண்ணனையும் ஏத்துக்குவாங்க. நீங்க அண்ணனே தெரியாது என்ன எப்படி சுவாமி ஏத்துக்குவாங்க? சுவாமி அப்படியானால் நானும் குருஷேத்திரத்தில் ஆண்டு மணிந்தானால் என் தாய் வந்து சுத்தமா தேவி என்னை தூக்கி மகனே கர்ணா மடிந்து விட்டார் என்று மாறிட்டு அழைவாய். அந்த நேரம் சரி நீ அப்போ பஞ்சபாண்டவரும்
ஈகுலத்தான் என்று தெரியும் பெண்ணே. உலகம் பூரா தெரியும். உலகம் பூரா தெரியும். நானும் குந்தம்மா தேவியினுடைய வளர்ப்பு குந்தம்மா தேவி தான் நான் பிறந்தேன் என்று அப்ப எல்லாரும் தெரியும் பெண்ணே. அப்ப உன்னை அண்ணின்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க போறது போறதான் பேச்சு கேட்க மாட்டீங்களா சுவாமி? இப்ப விடைத்தாமல கொடுக்கணுமா? ஏன்டா வெத்தலை பாக்குறதுக்கு பாருப்பா, தட்டுக்கு பாருப்பா. சுவாமி நீங்கள் போய் வருவீர் மன்னா. போய் வரீங்க, போயிட்டு வாங்க. குடும்பங்களை கொடுத்ததும் தவறி விட்டது. நம்ம நேரம் கெட்டு போச்சானான்னு தெரியல. வந்தாலும் வரத்தை பார்த்துக்கலாம். கனகளை மூடி சென்று ஆகணும். ஏறி வந்தனே நீ யாரு? தேர்வட்டி வா. நான் தான் தேர் ஓட்டுறேன். நீ நான் தான் எஜமா. தேர் ஓட்டி நீ தேர் ஓட்டுற நான் எஜமா. நான் சொல் பண்ணி தான் நீ கேட்கறோம். பாத்துக்கலாம். சின்ன பொண்ணு உங்க வீட்டுல வாத்து கட்டிக்கிறீங்களா? உங்க வீட்டை கட்டிக்கிறீங்களா? பாட்டு
ஒரு கணையாலே அந்த உயிர் பஞ்ச பாண்டவர்களை கருவறுத்துவேன் என்று ஒரு கணையாலே அந்த உயிர் பஞ்ச பாண்டவர்களை கருவறுத்துருவேன் என்று கௌரவம் உள்ள அறிவை பாஞ்சாலிக்காக பாஞ்சாலிக்காக ஆசையை வில்வழித்து விஜயன் போல் மண்ணை கவியது நான் அறிவேன் கண்ணா. பாஞ்சாலிக்காக வில் வளைத்து போது மண்ணை கவனிச்சு தெரியாதடா. நீ மட்டும் மண்ணை கவனிச்சு தெரியாது. மண்ணை கவனிச்சு தெரியாது. நீ மட்டும் என்ன பண்ண? மண்ணை கவனிச்சு என்ன பண்ண? நான் தான் மூஞ்சில மண்ணை கவனம். நீங்க என்ன பண்ணீங்க? நீ என்ன பண்ண? மாமனுக்காக பண்ணடா. சண்டை போட்டு பாத்துக்கடா. அல்லது அண்ணா இந்த அஷ்டாபுரி அவனியமும் தசரனும் பார்ப்பவர் நகைப்பார். ஆகையால் மாமா நீ செய்வதும் சரியல்ல அண்ணா. ஆகையால் பார்ப்பவர் நகைப்பார் முன்னே இருவருமாக ஒற்றுமாக சென்று சட்டம் ஆயிடுதான் நீ சண்டை போறதுல. நான் சொல்றபடி கேட்டு
கருத்தை ஓட்டுறேன் நான் சொல்றபடியே செய்யுங்களா நான் ஓட்டுவேன் இல்லைன்னா நம்ம கம்பெனி போட்டு போயிடுவேன் நான் மட்டும் தான் கேட்கணும் நீ சொல்ற கேட்கணும் பெரியவன்டா மூத்தவன் கொஞ்சம் பொறுமாமா அண்ணன் கேட்பதற்கு தேர் ஒரு டம்ளர் தண்ணிக்கு தான் கூட்டி கொண்டு கரும்பு படைக்கு போறதுக்காக போயிருக்காரு யாருக்கு சேலம் இப்ப யாருக்கு தேர் ஓட்டு நான் சொன்னாட்டியா மாமன் கேட்படிக்கு அவருக்கு மாயக்கி வருவான் பாரு அது தந்து ஓட்டுவாரு அந்த மாமன் என்ன பண்ணுதுன்னா அவர் கேட்டு கட்டாம பேர ஓட்டுவாரு அர்ஜுனை வெந்து ஆகியா சரியா இதோ நம்ம உச்சாத்திர பூமிக்கு வந்துட்டோம் எங்க போனான்னு தெரியல முருசு கொட்டு ஒரு முறை அமர்ந்து பாப்போம்